ஹலோ ஆல், குட் மார்னிங். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா கொண்டரங்கி மலை அதோட அடிவாரத்தில் இருக்கும். ஸோ இந்த மலை எங்கே இருக்குன்னா கரெக்டாக திண்டுக்கல் மாவட்டத்தில் இருந்து 50 கிலோமீட்டர் தள்ளி இருக்க கீரனூர்ன்ற கிராமத்தில் தான் இருக்குது. ஸோ நம்ம இன்றைக்கி இந்த மலை தான் ஏற போகிறோம். இந்த மலை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3825 அடி. மொத்தமாக பார்த்திங்கன்னா 1165 மீட்டர், கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1 கிலோமீட்டருக்கு மேலே இந்த மலை தான் நம்ம ஏற போகிறோம். இந்த மலையோட உச்சியில் பார்த்திங்கன்னா மல்லிகார்ஜுன சுவாமி இருக்கார். ஸோ அவர் தான் நம்ம போயிட்டு தரிசனம் பண்ண போகிறோம். டைம் இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 10:45 ஆகிடுச்சு. வெயில் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ நம்ம அப்படியே ஏற ஸ்டார்ட் பண்ணலாம், நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கோவில் இருக்குது. ஸோ இந்த கோவிலில் நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஏற ஆரம்பிக்கலாம். இந்த சுவாமி பார்த்திங்கன்னா கெட்டி மல்லீஸ்வரன் சொல்கிறாங்க. ஸோ நம்ம இங்கே சாமி கும்பிட்டுட்டு மலை ஏற ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம இந்த கோவிலில் சாமி கும்பிட்டு வந்தாச்சு. நம்ம அப்படியே மலை ஏற ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு காலையிலே வர பாருங்க. ஒரு 7, 6 இல்லை 7 மணிக்கு மேலே நீங்கள் ஏற ஆரம்பிச்சிங்கன்னா அந்தளவுக்கு பொடி இருக்காது. இப்போ பார்த்திங்கன்னா வெயில் நல்லாவே அடிக்க ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ மேலே ஏற பார்க்கலாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு பாறையில் தான் இந்த படிக்கட்டெலாம் அப்படியே செதுக்கி வச்சுருக்காங்க. அதோ தெரியுது பாருங்கள், அதோடைய உச்சிக்கு தான் நம்ம போகணும். இந்த மலை ஏறுறதுக்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகும்னு சொல்லிட்டு இந்த கோவிலோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம மேலே ஏறி பார்க்கலாம் எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே மூச்சு வாங்குது. நீங்கள் இந்த கொண்டரங்கி மலைக்கு வரதா இருந்தால் திண்டுக்கல் வந்துடுங்க. திண்டுக்கல்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு டைரக்ட் பஸ் கிடையாது. நீங்கள் ஒட்டன்சத்திரம் வந்துட்டு அதுக்கப்புறம் ஒட்டன்சத்திரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே கோவிலுக்கு பஸ்ஸு 1 ஹவருக்கு ஒன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த பஸ்ஸில் ஏறி வந்தீங்கன்னா இங்கே மலையோட அடிவாரத்துலேயே உங்களை விடுவாங்க. வெயில் வேறு ரொம்ப நல்லா அடிக்குது. நான் காலையில் வரலான்னு பார்த்தேன், பட் ஆனால் எனக்கு ட்ரெயின் கிடைக்கல. ஸோ நான் காலையில் 7:30 மணிக்கு தான் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கினேன். இங்கே வர்றதுக்கே 10:10 ஆகிடுச்சு. மற்ற மலைக்கும் இந்த மலைக்கும் என்ன வித்தியாசம்னா, இந்த மலை ரொம்பவே செங்குத்தாக இருக்கும். உங்களுக்கு ஏறுறதும் பார்த்திங்கன்னா ரொம்பவே கவனமாக இருக்கணும். அப்படியே இங்கேருந்து அப்படியே வழி இருக்கும். அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகணும். அங்கேருந்து ஆளுங்கலாம் கொஞ்சம் பேர் வராங்க, பட் உங்களுக்கு வீடியோவில் கொஞ்சம் சரியாக தெரியாது. என் கணக்கு ரொம்ப சின்ன ஒரு எறும்பு மாதிரி தெரியுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏறும்போது இந்த கம்பிங்கெல்லாம் இருந்ததில்ல, என்ன அந்த கம்பியெல்லாம் போட்டவர் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 70 வயசு மேலே இருக்கும் ஒரு பெரியவர். அவர் தான் போட்டார். ஆனால் நான் வரும்போது நான் நினச்சிட்டே வந்தேன், அவரை பார்த்துட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவரை பார்த்தாச்சு. அது இருக்கார் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சேவை செய்யணும்னு ஈசனாரோட அனுக்கிரகம் கிடச்சிருக்கு. அது உங்களுக்கு பாக்கியம், உங்களோட பாக்கியம். உங்களை பார்த்தது எனக்கு பாக்கியம், எல்லாருக்கும் பாக்கியம். உங்கள் சேவை எல்லாத்துக்கும் தேவை. என்ன சேவை இல்லை, நானும் நினச்சிட்டே இருந்தேன். நான் சென்னையிலேருந்து வரேன். நானும் ஐயா கண்டிப்பாக பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே வந்தேன். ஐயா இல்லை, இந்த இதெல்லாம் பண்றது கண்டிப்பா அது மனசு வேணும். கண்டிப்பா மனசு வேணும். ஆமா, அந்த தெம்பு அந்த ஈசனார் கொடுத்துருக்காரு, அந்த தெம்பை கொடுத்துருக்காரு. அதுக்கு இறைவன் நன்றி சொல்லணும். நான் இன்னைக்கு முத தடவை பயந்து தான் ஏற முடியுமோன்னு நினைச்சேன். எந்த அலுப்பும் இல்லை, அழகா நல்லபடியா ஏறி இறங்கி சாமி கும்பிட்டோம். அது உங்களுடைய அந்த கம்பி போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா, நாங்கள் வரைச்சில நாங்கள் மட்டும் இல்லை, எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா இந்த படியை செதுக்குனதோட இந்த கம்பி போட்டிருக்கான் ஒரு மனுஷன், அவன் தலைமுறைக்கும் புண்ணியம் சேர்த்துருக்காயா. நம்ம இவ்வளோ தூரம் ஏறி போகிறோன்னா அந்த கம்பி போட்ட
மனுஷனால அப்படிதானே சாமி சொல்லிட்டு வந்தோம். ஆமாம் கண்டிப்பாக. ஏன்னா அதெல்லாம் நம்மளால ஏறவே முடியாதுல்ல, ஏறவே முடியாது. ஆமாம் ஆமாம் உச்சிக்கு போகணுங்க சாதாரண விஷயமா. ஆமாம் 100 வயசான பெருசுக 5 வயசு குழந்தைகள்லாம் இப்போ போய் வருதுங்க. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களால தான் ஐயா. ஆமாங்க, கண்ணு தெரியாதவங்க கூட 4-5 பேர் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து விட்டாங்க. சரி, ரொம்ப சந்தோஷம். நன்றி நன்றிண்ணா. நன்றி ஐயா. நன்றி. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கூட வந்து ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார், கோபாலகிருஷ்ணன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக மலையோட அடிவாரத்தில் இருந்து மேலே ஏறுறதுக்கு அரை மணி நேரத்துலேயே ஏறிடுறாராம். கிட்டத்தட்ட 3825 அடியை வந்து அரை மணி நேரத்தில் வந்து ஏறி இறங்கிடுறாராம். ஸோ வந்து கண்டிப்பாக வந்து இந்த நண்பர் நடக்கிறது வந்து நினைக்கிறது கண்டிப்பாக நடக்கணும்ன்ட்டு நம்மளும் வந்து கடவுளை வந்து பிரார்த்திக்கலாம். கண்டிப்பாக பிரதர், கண்டிப்பாக நீங்கள் நினச்சது வந்து கண்டிப்பாக நடக்கும். சரிங்களா ஐயா? நல்லா இருக்கீங்களா ஐயா? ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே வந்து வெயில் அதிகமாகிடுச்சு. கீழே வந்து நம்ம அவரை ஐயாவை வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் நண்பர் தீபக் அவரையும் பார்த்தோம். அவர் கிட்டத்தட்ட ஒரு 122 நாள் வந்து ஏறிட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துலேயே வந்து ஏறிடுவாராம். தொடர்ந்து ஏறிட்டுருக்காரு. கண்டிப்பாக நம்ம வந்து அவருக்கு வந்து நம்மளோட சப்போர்ட் வந்து தேவை. இப்போயே மணி வந்து 11 ஆகிடுச்சு. இன்னும் நம்ம கால்வாசி கூட ஏறவே இல்லை. ஸோ சீக்கிரமாக ஏறணும். வெயிலும் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. இன்னும் நம்ம ஏற வேண்டிய தூரம் அவ்வளோ இருக்குது. ஐயா வணக்கம். உங்கள் பேர் என்னங்க? என் பேர் பரணி. ஓகே, நீங்கள் முதல் தடவை வரீங்களா ஐயா? இல்லை ஆமாம், நாங்கள் இந்த மலைக்கு முதல் தடவையா? ஓகே. இங்கே மேலே ஏறி முடிச்சிட்டிங்களா? ஆமாங்க. எவ்வளோ நேரம் ஆச்சு? ஒரு 1.5 மணி நேரம். 1.5 மணி நேரம் ஆச்சு ஏறுறதுக்கு. ஓகே ஓகே ஓகே. இங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? கொஞ்சம் காலையில் சீக்கிரமாக கிளம்புவாங்க, வெயிலுக்கு முன்னாடி. மற்றபடி ஒன்றும் இல்லை. ஓகே. எவ்வளோ செங்குத்தாக இருக்குன்னு பார்த்து பயப்படாதீங்க. ஒரு அடியாக வச்சுட்டு வாங்க, அவ்வளோதான். சரி, ரொம்ப நன்றி. அதே மாதிரி தான். ரொம்ப நன்றி. என்ஜாய் பண்ணுங்க. ஓம் நம சிவாயா. ஸோ இந்த கம்பிங்க தான் வந்து ஐயா வந்து போட்டு கொடுத்துருக்காரு. ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பியிலலாம் கண்டிப்பாக ஏறவே முடியாது. ரொம்ப ரிஸ்க்கு. ஒரு பிடிப்புக்கு இந்த கம்பி தான் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓம் நம சிவாயா. இன்னும் நம்ம அங்கே போனோம். வாங்க போகலாம். ஓம் நம சிவாய. பேர் என்ன? ஆசிந்த். மலை ஏறது ஈஸியாக இருக்கா கஷ்டமாக இருக்கா? ஈஸியாகவும் இருக்குது, கஷ்டமாகவும் இருக்குது. என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிற? 4th ஸ்டாண்டர்ட். 4th ஸ்டாண்டர்டா? ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா? ஆஷித் தானே? ஆசிந்த். ஆஷந்த். ஆசிந்த். ஆசிந்த். ஆஷிந்தா? ஆசிந்த். ஆசிந்த். ஆஷிந்த். பேரே வாயில என்ன ஆஷிந்த். நாங்கள் ஏறுறதுக்குள்ளே அவங்க அம்மா அப்பா பின்னாடி ஏறிட்டுருக்காங்க. அதுக்குள்ளே ஆஷிந்த் மேலே ஏறிட்டான். என்ன ஆஷிந்த்? எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிட்டான். ஸோ அப்படியே இங்கே பாருங்க, அவன் தப்புன்னு ஓடுறாங்க. நம்மளால் இவங்க நம்மளால் அப்படின்னா ஓட முடியாது. அதே மாதிரி நீங்கள் வந்தாலும் ரொம்ப ஸ்பீடாக ஏறிடாதீங்க. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே ஏற முடியாது. கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக ஏற ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் அப்படியே ஸ்பீடப் பண்ணிக்கோங்க. வெயில் சுட்டரிக்குது. மறுபடியும் சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு காலையில் வர பாருங்கள். ஒரு 10 மணிக்கு மேலே வர பார்க்காதீங்க. ஏன்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பாறை. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக பாறை தான். பயங்கரமாக பொறிச்சு விடுது. என்னென்னா உங்களால் ஒரு இடத்துல நிற்கவே முடியாது. ரொட்டீனாக நீங்கள் நடந்துகிட்டே இருந்தால் கூட ஓகே, நின்னீங்கன்னா பயங்கரமாக சுடும். அதே மாதிரி இந்த கம்பிங்க தான் நமக்கு சேஃப். இதுக்காக அந்த ஐயாவுக்கு
கோடான கோடி நன்றி கூட நம்ம சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பாதி தூரம் தான் வந்திருக்கோம். இங்கே போயிட்டு வரோங்க, அதான் சொல்கிறாங்க. இன்னும் பாதி தூரம் நம்ம ஏறணுமா. ஆல்மோஸ்ட் 1/2 கிலோமீட்டர் வந்தாச்சு. இன்னும் 1/2 கிலோமீட்டர் ஏறணும். என்னென்னா எப்பயும் என் கூட பகதி வருவான், இந்த தடவை அவன் வரல. நான் மட்டும் தனியாக தான் ஏறிட்டுருக்கேன். ஆனால் இவ்வளோ வேர்த்தாலும் இங்கே அடிக்கக்கூடிய காற்று வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சில்னஸாக இருக்குது. அந்த காற்று நமக்கு இன்னும் கொஞ்சம் எனர்ஜியாக தூக்கி தருது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மலையோட பல நூறு ஆண்டு நம்ம வந்து பின்னாடி போய் பார்த்தோன்னா பஞ்ச பாண்டவர்கள் வந்து வனவாசம் வந்த இடம் இந்த மலை தான். அதே மாதிரி அர்ஜுனர் வந்து தவம் செஞ்ச இடமும் வந்து மேலே இருக்குது. நான் மேலே போயிட்டு உங்களுக்கு அந்த இடத்த நான் காட்டுறேன். கொஞ்சம் நேரம் பிரேக், தண்ணி குடிச்சிட்டு ஒரு நிமிஷம் உட்காந்துட்டேன். அதுக்கப்புறம் அப்படியே மேலே ஏற ஆரம்பிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் தான் ரொம்ப செங்குத்தாக இருக்க போகுது. என்ன கீழே பார்க்காம ஏறணும் இல்லைங்களா? இதான் நம்ம வந்த வழி. ஏறிடலாமா? ஓம் நம சிவாயா. சென்னையிலேருந்து வரோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களாண்ணா? ஆமாம். எப்படி இருக்கு ரொம்ப மலை ஏறுறது? நாங்கள் வெள்ளங்கிரி மலை போயிடுவோம், பர்வத மலை, சதுரகிரி எல்லாம் போயிருக்கோம். இது ஏறுறதுக்கு கொஞ்சம் டைமிங் கம்மி தான். சரி. ஆனால் ஓவரா நம்ம வந்து ரொம்பவே வந்து கவனமாக ஸ்ட்ரெயின் பண்ணி ஏறணும். ஆமாம். கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட நம்மளுக்கு அடிப்படுற சான்ஸ் இருக்குது. இந்த கம்பியே இல்லைன்னா ஏறி இறங்குறதுக்கு ஒரு நாளுக்கு மேலே கூட ஆகும். ஆனால் அந்த கம்பி போட்டவருக்கு தான் வந்து நம்ம ரொம்ப வந்து நன்றி சொல்லணும். இதை கம்பி போட்டதே வந்து ரொம்ப எப்படி போட்டானே சீரியஸாக வந்து தெரியல. வர வழியில் பார்த்தோம் அவரை, நாங்கள் எல்லாரும் காலை தொட்டு கும்பிட்டு தான் வந்தோம் அவரு. ஆமாம், அவரை பார்த்து. இல்லை இப்போ இந்த கம்பி வச்சுட்டு ஏறுறதுக்கே நமக்கெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. போடுறதுக்கு அவர் எவ்வளோ ஏறி இருப்பார் அந்த இடத்துல வந்து ரொம்ப நமக்கு வந்து எப்படி பள்ளம் தோண்டி இருப்பாரு. சில இடம்லாம் இந்த கம்பி இல்லைன்னா சான்ஸே இல்லை. அந்த அதுக்கு மேலே எடுத்து வைக்கவே முடியாது நம்மளால. அந்த மாதிரி இடங்கள் நிறைய இருக்குது. இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் ரிஸ்க் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் பார்த்து பொறுமையாக எடுத்தீங்கன்னா. ஓகேண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. நன்றி நன்றி நன்றி. அதே மாதிரி மேலே இருக்க கோவில் வந்து பார்த்திங்கன்னா சுயம்புலிங்கம் இருக்குது. சுயம்புலிங்கம் வந்து பார்த்திங்கன்னா உலகத்துலேயே இந்தியாவில் தான் வந்து அதிகமாக இருக்குது. இந்தியாவிலையும் குறிப்பாக தமிழ்நாட்டில் 44,000 சுயம்புலிங்கம் இருக்குது. சுயம்புலிங்கம் வந்து பார்த்திங்கன்னா தானாகவே வந்து உருவாகிறதா வந்து சுயம்புலிங்கம்னு வந்து சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏறும்போது சொல்லியிருப்பேன், இங்கே வந்து அர்ஜுனன் வந்து தவம் செஞ்ச இடம் நான் காட்டுறேன்னு சொல்லியிருப்பேன். இதோ பாருங்கள், இந்த குகை தான் வந்து அந்த இடம். ஸோ இங்கே வந்து சிவனடியார்கள் வந்து தியானம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம அவங்கள வந்து தொந்தரவு பண்ண வேணாம். ஸோ இதுக்குள்ளே ஒரு 15-20 பேர் வந்து உள்ளே வந்து நம்ம உக்காரலாமா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், கிட்ட வந்துட்டோம். இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான் போயிடலாம். ப்ரோ, எங்கேருந்து வரீங்க? ப்ரோ, நான் மதுரையிலேருந்து வரேன் ப்ரோ. எல்லாருமே மதுரையா? எல்லாருமே மதுரை தான். ஓகே, எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸா? எல்லாமே ஆமா. ஓகே, ஃபர்ஸ்ட் டைமா இல்லை? ஃபர்ஸ்ட் டைம் தான். ஃபர்ஸ்ட் டைமா? எப்படி இருக்குது மலை ஏறினது? எப்படி இருக்குது? கொஞ்சம் பயமாகவும் இருக்குது, நல்லா இருக்கு ப்ரோ. உண்மையில நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், உண்மையிலே சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். இல்லை, இதுக்கு முன்னாடி நம்ம வேற எதனா மலை ஏறி இருக்கீங்களா? இல்லை, நான் நிறைய மலை ஏறி இருக்கேன். சதுரகிரி எல்லாம் பார்த்துருக்கோங்க, நிறைய ஹில்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இதுக்கு ரொம்ப மாதிரி டஃப்பாக இருக்குது. இப்போ அதுக்கும் அந்த மலைக்கும் நமக்கு கொண்டரங்கி மலைக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு? ப்ரோ, இங்கே வந்து
சதுரகிரி எப்படின்னா கொஞ்சம் ஒதுங்குறதுக்கு நிழல் நிறைய இருக்கும். சரி. இங்க ஃபுல்லா ஒரு மாதிரி மொட்டையாவே இருக்கு. Okay. அதனால தான் ஒரு மாதிரி கொஞ்சம் அந்த மலை வந்து இப்படி போகும் ப்ரோ. இப்படி பாதன்றது ரொம்ப பெருசா அப்படி ஆமாம், நமக்கு வந்து ரொம்ப செங்குத்தாக இருக்குது. அதே மாதிரி ரெஸ்ட் எடுக்க கூட நமக்கு ஒதுங்கிறதுக்கு இடம் இல்லை. ஆமாம், ரொம்ப டஃபாவே இருக்கு. நீங்கள் காலையில் எத்தனை மணிக்கு ஏறினீங்க? ப்ரோ கரெக்டா 8 மணிக்கு அந்த ரேஞ்சில் ஏற ஆரம்பிச்சோம் ப்ரோ. நாங்கள் 8 மணிக்கா? ஓகே 8 மணிக்கு ஏற ஆரம்பிச்சோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உட்காந்து அப்படியே முடிச்சுட்டு மேலே அந்த உச்சியை போய் பார்த்துட்டு இப்போ கீழே இறங்கிட்டோம். ஓகே ப்ரோ, ஓகே. அவ்வளவுதான் ப்ரோ. மெயின் இதான். இருந்து வரவங்க லெமன் சோடா ஏதாவது எடுத்துட்டு வந்தா ஆமா, அது ஒன்று பெட்ரு. தண்ணி எதுவுமே மேலே கிடையாது. லெமன் சோடா, வாட்டர் எல்லாம் நாங்கள் எல்லாருமே 2 வாட்டர். இப்போ நமக்கு இந்த பர்வதமலைனா மேலே போனால் கொஞ்சம் கடைங்க இருக்கும், குட்டி குட்டி கடைங்க இருக்கும், நம்ம எதனா வாங்கிக்கலாம். ஆமாம், இங்கே அந்த மாதிரி கிடையாது, அந்த ஃபெசிலிட்டியும் கிடையாது. ஆமாம், நம்மளே எடுத்துட்டு வந்துடணும் எல்லாத்தையும் அந்த மாதிரி. ஆனால் ரொம்ப சேஃப்டியாகவே போகணும் தான். நிறைய இடத்துல சேஃப்டி இந்த வந்து ஆமா ரொம்ப கள்ளி செடி இருக்கு பாருங்க, நிறைய இடத்துல ஃபுல்லாக கொஞ்சம் பார்த்து தான் போகணும். நிறைய இடத்துல போட்டுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்தாலுமே வந்து பார்த்து வாங்க. ஏன்னா பக்கத்தில் இந்த முள் செடிலாம் இருக்குது, அதனால் நீங்கள் ரொம்ப வந்து கவனமாக வரணும். சரிங்களா? ஓகே ப்ரோ, ஓகே ரொம்ப நன்றி. பார்த்து இறங்குங்க. சரியா? ஓகே ப்ரோ, நீங்கள் பார்த்து போங்க மேலே. ஓகே 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 ப்ரோ, தேங்க்யூ 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 தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ், நானும் இப்போ ஈஸியாக நினச்சிட்டேன், ஆனால் ஏறும்போது தான் தெரியுது எவ்வளோ கஷ்டம் அப்படின்ட்டு. ஒரு சைடு பொடிச்சு விடுது, ஒரு சைடு நாக்கு வறண்டு போயிடுச்சு. எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வருது. ஒன்றும்லப்பா, சுடுது, ரொம்ப சுடுது, பயங்கரமாக சுடுதுங்க. வா, வராங்கப்பா. ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தூரம் நம்ம ஏறி வந்தோம்ல, அப்போ கூட ரொம்ப சுடல. பயங்கர பொடி ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு 2 நிமிஷம் தான் போயிடலாம். என்னடா 1/2 ஹவர்ன்ற, 1/4 மணி நேரன்ற, எப்படா நீ கோயிலுக்கு காட்ட போகிறான்னு நீங்கள் யோசிப்பீங்க. வந்தாச்சு, இன்னும் கொஞ்சம் நேரம்தான். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபைனலாக கோயிலுக்கு வந்தாச்சு. ஓம் நம சிவாய. ஸோ இதான் கோவில். ஆக்சுவலி வந்து பாறையை கொஞ்சம் செதுக்கி ஒரு குடைவரை கோயில் மாதிரி பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் அதுக்குள்ளே கோவில் வந்து கட்டியிருக்காங்க. ஸோ இப்போ சாமி நம்ம கும்பிட்டுட்டு நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், சாமி தரிசனம் பண்ணியாச்சு. ரொம்பவே வந்து தரிசனம் வந்து ரொம்ப மன திருப்தியாக இருந்தது. இவ்வளோ தூரம் ஏறி வந்த சாமி பார்த்தோன்னே கலப்பே தெரியல. அதே மாதிரி கோவிலுடைய டைமிங் வந்து காலையில் 8:30 to 11:30 மணி, திங்கள் டு வெள்ளி. சனி ஞாயிறு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 8:30லேருந்து 1-1:30 மணி வரைக்கும், சில டைம் வந்து 2 மணி வரைக்கும் வந்து இருப்பாங்களாம். ஸோ நான் வந்து ஐயர்கிட்ட கேட்டேன். ஸோ சொன்னார். அதே மாதிரி வந்து மகா சிவராத்திரி, ஸோ நெக்ஸ்ட் மந்த் வரப்போகுது. நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு யாருன்னா வந்து வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, சப்போஸ் நீங்கள் வந்து மகா சிவராத்திரி இருக்குல்ல, அன்னைக்கு கூட வந்து நீங்கள் வந்து வரலாம். அன்னைக்கு ஃபுல் டே வந்து இங்கே வந்து பூஜை நடக்குமா. ஸோ வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து சாமி தரிசனம் வந்து பண்ணலாம். ஸோ வந்து கண்டிப்பாக வாங்க. இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா மலையோட உச்சி இருக்குது. ஸோ நான் இப்போ உங்களுக்கு மலையோட உச்சிக்கு நான் போய் காட்டுறேன். வாங்க போகலாம். என் கூட குட்டி பையனும் வரான். குட்டி பையன் வாடா. போலாமா? வா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குட்டி பையன் இருக்கான்ல, அவன் தான் அவங்க அம்மா கிட்ட மேலே போகணும் வா அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு போகிறான். குட்டி பையா, பொறுமையாக போடா, பொறுமையாக போ. இந்த கேப்பில் தான் நம்ம இப்போ ஏறணும். ஃப்ரெண்ட்ஸ், நான் கம்பியை பிடிச்சி தான் ஏறணும். சங்கிலி கம்பியில்.
ஏறிட்டேன். ஹாய் சொல்லு. ஹாய். ஹாய். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக மேலே வந்தாச்சு. வியூ பார்த்தீங்களா? செம்மையாக இருக்குல்ல? இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பழனி மலையோட உச்சி தெரியுமா? கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வாங்க. நான் கூட போன வாரத்துக்கு முன்னாடி போன வாரம் நான் வரலான்னு நினச்சேன், பட் வர முடியல. போன வாரம் வரலான்னு இருந்தேன், அதுவும் வர முடியல. இந்த தடவை எப்படியாவது வந்தே செய்யணும்னு சொல்லிட்டு நான் வந்தேன். இதே மாதிரி தான் லைஃப்பும். நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது ஏகப்பட்ட தடங்கள் வரும். ஸோ தடங்கள் வருதேன்னு சொல்லிவிட்டு நம்ம அந்த விஷயத்தை அப்படியே விட்டுறக்கூடாது. ஸோ எந்த விஷயம் பண்ணாலும் தடங்கள் வரதான் செய்யும். அதெல்லாம் தாண்டி வரதான் வாழ்க்கை. ஸோ நம்ம இப்போ அப்படி கீழே இறங்க ஆரம்பிக்கலாம். மேலே ஏறுறதை விட கீழே இறங்கும்போது ரொம்பவே பார்த்து இறங்கணும். ஸோ நம்ம இப்போ கீழே போயிட்டு பேக் எடுத்துகிட்டு அப்படியே இறங்க ஆரம்பிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் மேலே உச்சிக்கு போயிட்டு கீழே வந்தாச்சு. அதான் தயவு செஞ்சு வெயில் டைமில் வரவே வராதிங்க, 10 மணிக்கு மேலே வரவே வராதிங்க. இங்கே பாருங்கள், நான் இறங்க முடியாமல் ஒரு கட்சிக்கு ஒரு துணி வச்சு கட்டியிருக்கேன். இப்போ அதுவே வந்து சூடு தாங்குமான்னு தெரியல. ஸோ அதனால தான் கொஞ்சம் அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் ஏறும்போது எவ்வளோ பார்த்து ஏறுறீங்களோ அதை விட இறங்கும்போது பல மடங்கு நம்ம கவனமாக இறங்கணும். உங்கள் வீடு எங்கே சாமி? ஓ, கேர்னூர் தான். ஓ, திருப்பூர். ஆ தம்பி அக்கா எல்லாம் இங்கே இருக்காங்க. ஆ எங்களுக்கு வருஷத்துக்கு 8 நாளைக்கு வருவீங்க. ஆ வருஷத்துக்கு 16 நாள். என்னது லீவா? இல்லை, கோயில் பூஜை. ஓ அப்படிங்களா? ஆ மொத்தம் நாங்கள் 20 பேர் இருக்கோங்க. ஆ ஓ, மாறி 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 வருவீங்க. ஃப்ரெண்ட்ஸ் வியூ பார்த்தீங்களா? பார்த்து ரொம்ப ஜாக்கிரதையாக இறங்குங்க. வந்தீங்கன்னா ரொம்ப சேஃபாக போகணும். எனக்கு முன்னாடி பூசாரி ஐயா போகிறாரு. சரி, அவர் கூட அப்படியே பேசிக்கிட்டே நான் போயிட்டுருக்கேன். ஆனால் கம்பியை மட்டும் எக்காரணத்தை கொண்டு விட்டுறாதீங்க. உட்காந்துதான் டஃபஸ்ட்டு ஒரு மலை. நமக்காக ஐயா நின்று போகிறாரு. இப்போ இந்த செங்குத்து கொஞ்சம் தூரம் தான் ஐயா இருக்கும்ல? ஆ ஆ ம் உங்க கூட பேசிட்டே இறங்குறது எதுவும் தெரியல. ஆமாம், இல்லை அதுதான் இல்லைன்னா நீங்கள் சரசரன்னு இறங்கிட்டீங்க. ஃப்ரெண்ட்ஸ், நல்லபடியாக சாமி பார்த்துட்டு கீழே இறங்கிட்டேன். நம்ம ஒரு 10:50க்கு ஏற ஆரம்பித்தோம். கரெக்டாக ஒரு 2 மணி நேரம், 1 மணிக்கு போனோம். போயிட்டு சாமியெல்லாம் பார்த்து தரிசனம்லாம் பண்ணிவிட்டு மலை உச்சிக்கும் போயிட்டு இப்போ கீழே வர்றதுக்கு 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். கரெக்டாக நான் கீழே வர்றதுக்கு 3 மணி ஆச்சு வந்தேன். அதே மாதிரி நீங்கள் வரீங்கன்னா கண்டிப்பாக 10 மணிக்கு மேலே நீங்கள் ஏறதா இருந்தால் கண்டிப்பாக ஸ்லிப்பர் இல்லைனா ஷூ கண்டிப்பாக போட்டு போங்க. இல்லைனா
வெயில் செம்மையாக அடிக்கும், உங்களால் நடக்கவே முடியாது, வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் காலையிலே ஒரு 6 மணிக்கு ஏறுறீங்க, ஒரு 7 மணிக்கு ஏறுறீங்க, அந்த மாதிரி இருந்தால் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்லிப்பர் போடாமல் போகலாம், வெறுங்காலே போகலாம். ஏன்னா நீங்கள் வெயிலுக்குள்ளே நீங்கள் வந்துடுவீங்க. 10 மணிக்கு மேலே 11 மணிக்கு மேலே நீங்கள் ஏற ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் வர்றதுக்கு இதே மாதிரி 3 மணி ஆகிடும், உங்களால் பொடியில் வரவே முடியாது. ஸோ அதனால் வந்து இதை வந்து மறக்காமல் ஞாபகம் வச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நீங்கள் காலையில் வந்தால் கூட இங்கே ஃப்ரெஷ்ஷாக வர்றதுக்கு ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே வந்து கூட குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து மலையேற வந்து ஆரம்பிக்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து பார்க்கிங் ஃபெசிலிட்டியும் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக வந்து பார்க்கிங் தான். நீங்கள் வந்து வண்டிலாம் நிப்பாட்டிக்கலாம், பேனாக வந்து எதுவும் பண்ணணும்னு அவசியம்னா கிடையாது. அதே மாதிரி ரெஸ்ட் ரூமுக்கும் சரி பேனாக பண்ணணும்னு அவசியமும் கிடையாது. ஸோ நம்ம நல்லபடியாக சாமி பார்த்து வந்து முடிச்சாச்சு. நீங்களும் வந்து ஒரு முறையாவது கொண்டரங்கி மலை வந்து சிவனை வந்து தரிசனம் பண்ணுங்கள். ஸோ வந்து மேலே என்ன கலப்பெல்லாம் சாமியை பார்த்து கீழே வந்தவொன்னே எல்லாமே சிட்டாக பறந்துடும். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக ஒரு தடவையாவது வந்து நீங்கள் வந்து கொண்டரங்கி மலை வந்து சாமியை தரிசனம் பண்ணி பாருங்கள். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய். ஓம் நம சிவாய.